சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றால், நீ அதெல்லாம் இருக்கட்டும்பா, என் பேச்சை கேளு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டான். 14, அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தார். பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த குமாரனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு, இவன் காட்டுக்கு போய் பாவம் தேடி கண்டுபிடிச்சி வேட்டையாடி வர்றதுக்குள்ள இவ்வளவு டிராமா அங்க வீட்டில் நடக்குது. இன்னொரு விஷயத்த சொல்றான், என் ட்ரெஸ்ஸை எங்க அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. ஏச ட்ரெஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? கவனிங்க, கொஞ்சம் ட்ரெஸ் எப்படி இருக்கும்? சென்ட்டு மணக்கம். இவன் சென்ட் போட மாட்டான், யாக்கோபு என்ன போட மாட்டான்? சென்ட் போட மாட்டான். ஏச என்ன போடுவான்? சென்ட் போடுவான். அதனால எங்க அப்பா கிட்ட வர வச்சு என்ன என்ன பண்ணுவாரு? முகுந்து பார்த்துட்டாருன்னா மாட்டிப்பானே அப்படின்னு. அடுத்தது சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 16, வெள்ளாட்டு கடாக்களின் தோலை அவன் கைகளிலே ரோமம் இல்லாத அவன் கழுத்திலையும் போட்டு, கவனிங்க வேற என்ன சொல்றாரு? 15 வாசித்துட்டீங்களா? வாசிச்சாச்சா? வாசிக்கல. அப்ப சொல்றாரு 15, பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த குமாரனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, என்ன நீ தான் பெரிய பையன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு பெரிய பையன் சட்டை எடுத்து யார் கொடுத்துறாங்க? சின்ன பையன். இப்ப அந்த ஆட்டு தோலை எடுத்து கையில உடம்புல எல்லாம் என்ன பண்றாங்க? போடுறாங்க. கொப்பா தடவும் போது எப்படி இருக்கட்டும்? நல்ல ரோமம் உள்ள இவன் தான் ஏசான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு ஐடியா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு 16, வெள்ளாட்டு கடாக்களின் தோலை அவன் கைகளிலையும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலையும் போட்டு, 17, தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தார். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்பயே அவனுக்கு ஈரக்கொலை ஆடி இருக்குன்னு நினைக்கிறேன். தாட்டே நீ யாருன்னு கேட்கிறாரு குரலை கேட்டு. குரலை கூட நிறைய பேர் மெமிக்ரி பண்றாங்க, பார்த்துருக்கீங்களா? அவன் மாதிரி என்ன மாதிரியே பேசுறவங்களாம் இருக்கு. ரஜினி மாதிரியே பேசுவாங்க, கமல் மாதிரியே பேசுவாங்க. கேட்ட உடனே அவனுக்கு அவர் சொல்றாரு, என் மகனே நீ யாருன்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு கவனிங்க 19, அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும். எப்படி சொல்றான் பாத்தீங்களா? நான் தான் உங்க மூத்த மகனே சொல்றான். உலகத்துல பாத்துறீங்களா? உங்க கையெழுத்து மாதிரியே இன்னொருத்தனும் போடுவான், பாத்துறீங்களா? உன்ன மாதிரியே பேசுவான், உன்ன மாதிரியே ஆள் மாறாட்டமத்தையும் என்ன பண்ணுவாங்க. இங்க இந்த குடும்பத்தை வச்சுதான் ஆண்டவர் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காரியத்தை செய்ய விரும்பினார். நான் சொல்றேன், நம்மளும் அப்படிதான். இப்பேற்பட்ட ஏமாத்து பேரொலி பித்தலாட்டம் உள்ள ஆளுங்க, பொய் சொல்றவங்க நம்மளாம் எடுத்துதான் என்ன பண்ண போறாரு? பயன்படுத்தி இதெல்லாம் செய்ய போறாரு இல்லையா? சொல்லிட்டு 20, அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். சொல்றாரு, எனக்கு பிரியமானதை அடிச்சு கொண்டு வரணும்னா காட்டுக்கு போகணும், தேடணும், வேட்டையாடணும். ஆனா சீக்கிரமா வந்து சமைச்சும் எடுத்துன்னு வந்துட்டு இவ்வளவு சீக்கிரமா எப்படி கிடைச்சிச்சுன்னு. அதுக்கு இவன் சொல்றான், போய் சொல்றான், கடவுள் எனக்கு வழியில என்ன பண்ணிட்டாரு? சிக்க பண்ணிட்டாரு அப்படின்னு அதையும் போய் சொல்றான்.